இப்படி குடும்பத்தில் ஒதுக்கப்பட்ட என்ன ஆண்டவர் குடும்பத்துக்கு ஒரு சாட்சியாக வச்சுருக்காங்க. எல்லா ஒரு காரியனாலும் எங்கள் அப்பா அம்மா கொண்டு என்னை கேட்டு தான் செய்வாங்க. நீ ஜெபம் பண்ணி சொல்லு அப்படின்பா. ஒரு காலத்தில் ஒதுக்கப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு அந்த குடும்பத்துக்கு வாலாகாமல் தலையாக இருப்பான்னு சொன்னது அது உண்மை. நீ கீழாகாமல் மேலாவாயின்னு சொன்னார். இன்றைக்கி அந்த வசனமெல்லாம் நான் உணர்கிறேன். இந்த வசனங்கள் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய உண்மையான அந்த பொருளை கண்டு நான் அழுதுருக்கேன். பைபிள் படிக்கும்போதெல்லாம் அழுவேன். எங்கள் பிள்ளைங்க ஓடி சொல்லும், அம்மா அப்பா அழுதுகிட்டு இருக்கிறாங்கண்ணா. வந்து பார்த்துட்டு பைபிள் படிக்கிறாங்கண்ணா, பைபிள் படிக்கும்போது அழணுமா அப்படின்னு கேட்கும் பிள்ளைக்கு. அப்படி அந்த பைபிள் படித்ததுனால பிள்ளைகள் இன்றைக்கி ஒழுங்காக படிக்குது. என் மக ஃபஸ்ட்டு பேத்தி பிறந்தா. வீட்டில் போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணும்போது தொட்டில் கிடந்த பிள்ளைய தூக்கி முன்னால் கொண்டாந்து கிடத்தினேன். ஏமா அது தொட்டில் கிடக்குது, ஏன் இங்கே கொண்டாடுறேன்? இல்லைப்பா, ஜெபிக்கிற சத்தம் காதில் போகட்டும், இப்போ இருந்தே அது ஜெபத்தில் வளரட்டும். அப்படி பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்குறதுக்கு எங்களை கர்த்தர் பயன்படுத்தினார். இப்படி குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், சமுதாயத்தில் நம்ம எப்படி இருக்கணும், சபையில் எப்படி இருக்கணும், இந்த மூன்றுக்கும் ஒரு சரியானபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது நல்லது.